234 தொகுதியிலும் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கா அவங்ககிட்ட? 233 தொகுதியிலும் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 10 சீட்டு ஜெயிக்க முடியாது உன்னால. ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 10 சீட்டு தான் வேணும். அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான். ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சதும் இங்கதான். படிச்சவங்க அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறது இங்கதான். இளைஞர்கள் அதிகமா சட்டமன்றத்துக்கு போக போறது இங்கதான். சோ அக்செப்ட் தி சேஞ்ச், டோன்ட் ஆர்கியூ. என் மக்களுக்கு செய்ய வேண்டிய நாங்க செய்ய வேண்டியதை விஜய் செய்திருக்கிறாருங்க. இன்னைக்கு 44 ரிசர்வ் தொகுதியில ஏறக்குறைய 35 ரிசர்வ் தொகுதியில வெற்றி. அதனால பொது தொகுதியில போய் தலித்தை நிப்பாட்டி இருக்கிறாரு. ஆக மொத்தம் அவர் 108 தொகுதியில 70க்கு மேற்பட்டவர்கள் தலித்துகள். இதுதான் நாங்க விரும்புறோம். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ஏங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க, மாநாடெல்லாம் நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் பார்க்காத மிகப்பெரிய 2 பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி காமிச்சாரு. கரூர் சம்பவத்துல அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவர் அங்கிருந்து தான் நிக்கவே ஆரம்பிச்சாரு. ஒண்ணு விடாம எல்லாரும் சொன்னாங்கன்னா ஒரு பெரிய சுனாமி அழியா ஆளும் கட்சி அடிச்சுட்டு போகுங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட சேர்ந்தாதான் பொழப்ப ஓட்ட முடியும்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் எந்த கட்சி கூடயும் சேராத மக்கள் கூட்டணின்னு சொல்லி நின்னாரு. சிபிஐ வந்தாச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சிபிஐ வாசல்லையே ரோட் ஷோ பண்ணி எல்லாத்தையும் மிரள வச்சாரு. விசாரணை முடிந்து வெளியே வந்த பொது தொண்டர்களை பார்த்து கையசைத்தது. தேவைப்பட்டால் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பி